இயேசுவே நன்றி. அந்த உள்ள நிறைந்த உள்ளத்தோடு எல்லாரும் மீண்டுமாக அந்த பல்லவியை பாடி நாம் தேவனுடைய வார்த்தை நேர கடந்து போகிறோம். அல்லேலூயா. என்ன நான் செலுத்திடுவேன் ஆயிரம் பாடல்களோ. அப்பா என்ன நான் செலுத்துவேன். உண்மை துதிக்கிற பாடல்கள் எத்தனை பாடல்கள் எல்லாத்தையும் செலுத்துவேன். எல்லாரும் கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பல்லவி பாடி அந்த தேவனை மகிமைப்படுத்தி கர்த்தருடைய வார்த்தை கடந்து போவோம். என்னோடு கூட இணைந்து என்ன நான் செலுத்திடுவேன் ஆயிரம் பாடல்களோ. பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய நாமத்தை உயர்த்தி இருக்கிறோம். உம்முடைய வார்த்தையினால் இடைப்படும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். சிலவர் நினைக்கிறாங்க இப்படியே பாடம் பாஸ்டர் நல்லா இப்படியே 4 பாட்டு பாடிட்டு அப்படியே போயிடுவோம் அப்படின்னு இருக்குது. தேவனுடைய பிரசன்னம் அப்படித்தான் இருக்கும். அல்லேலூயா. கர்த்தர் ஆகிலும் வார்த்தையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏசாயா புத்தகம் 61ஆம் அதிகாரம் 7வது வசனம். இன்றைய நாளுக்குரிய தேவனுடைய வார்த்தை. உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டைத்தலையாய் பலன் வரும். லட்சைக்கு பதிலாக தங்கள் பாவத்தில் சந்தோஷப்படுவார்கள். அதி நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். ஆண்டவர் பார்ப்பார் யாரெல்லாம் கை தட்டுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் உடனே கிஃப்ட். இந்த மீட்டிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கட்சி முடியாத ஒருத்தர் வாழ்வே அப்படியே பார்த்துட்டே இருப்பாங்க. ரைட்டு யார் ஒருத்தர் நீங்கள் தான் அடுத்த அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது சொல்லிட்டு உடனே பார்த்து கூப்பிட்டு வச்சு அவங்களுக்கு துண்டை போட்டு அவங்களுக்கு நிறையா கொடுத்து விட்டுருவாங்க. அந்த மாதிரி தான் ஆண்டவர் என்ன செய்வார், கை தட்டுனா ஆண்டவர் பார்ப்பார் கொடுத்துருவார். ஆண்டவர் அப்படிதான்
நீ இதுக்குதான் கை தட்டவே தெரியும். கை தட்டாலாம் கொடுப்பாரு, கொடுப்பாருக்கு கை தட்டா வேகமா கொடுப்பாரு. இன்னைக்கு தேவனுடைய அருமையான வார்த்தை, யூ ஷால் possess the double in the nation. அதாவது ரெட்டிப்பை பெற்றுக் கொள்ள போகிறீர்கள். ரெட்டிப்பான ஆசீர்வாதம். எங்க போனாலும் வாங்க, ரெண்டு கேட்பாங்க. அது நம்முடைய எவ்வளவு கூட பிறந்த ஒரு புத்தி. ஒரு கல்யாணத்துக்கு போங்க, மேரேஜுக்கு போயிட்டு நல்லா உட்காந்து வசதியாக உட்காந்து ஃபேனில் உட்காந்து அப்படியே இருப்பாங்க. உட்காந்துட்டு சொந்த பந்தெல்லாம் கூப்பிடுவாங்க. ரிலாக்ஸாக இருங்க, பி ரிலாக்ஸ். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை ரிலாக்ஸாக இருக்கும். அல்லேலூயா. சீரியஸாக ஒர்ஷிப் பண்ணால் ரிலாக்ஸாக வசனம் இருக்கும். ரிலாக்ஸாக ஒர்ஷிப் பண்ணால் சீரியஸாக வசனம் வரும். ஒன்றும் விளக்கல கர்த்தர் நல்லவன். அல்லேலூயா. உட்காந்துட்டு சில பேர் சீட்டெல்லாம் போட்டு வச்சுருவாங்க. நம்மளை இப்போ என்ன மாஸ்கவே போட்டு வச்சுருவாங்க, ஏன்னா தொட மாட்டாங்க. மற்ற உட்கார வசதியாக உட்காந்து முடிச்சுட்டு கல்யாணம் முடிச்சுட்டு போய் நல்ல சாப்பாடு பொறுமையாக நிதானமாக. சிலர் காலையிலே ஃபாஸ்டிங்கில் போயிடுவாங்க. போய் நல்லா சாப்பிட்டுட்டு முடிச்சுட்டு வெளியே வரும்போது கவனிக்கணும். வெளியே வரும்போது முக்கியமான காரியம் என்ன காரியம்? ஒரு மொய் எழுதுவாங்க, அதை எழுதிடுவாங்க. அந்த பக்கத்தில் ஒரு பை கொடுப்பாங்க, ஒரு மஞ்சள் பை இல்லையா? இந்த மஞ்சள் பையில என்ன கொடுப்பாங்க, என்ன இருக்குன்னே தெரியாது. ஆனால் ஒரு பையை எடுத்து கொடுத்த ஒன்று, ஏக்கா இன்னொரு பை கொடுங்க. எதுக்கு அவங்களுக்குமா? அவன் வந்து கேட்பா, அவங்களுக்கு இவர் ரெண்டு பை. நல்லா பாருங்க, நாங்கள் பார்க்கும்போது அநேக கல்யாணத்தில் பார்க்கும்போது கார் பக்கத்தில் போய் எல்லாம் கை 2 பை 3 பையா போதும். அப்போ இது இருந்து தெரிஞ்சிருச்சு, ஒரு 500 பேரை கல்யாணத்துக்கு போட்டா ஒரு 1500 பை போட்டே ஆகணும். ஏன்னா வழியே இல்லை. எனக்கு 2 உள்ள என்ன இருக்குங்கிறீங்க? ஒரு தேங்காய், ஒரு வாழைப்பழம், ஒரு வெத்தலை, ஒரு தூக்கெல்லாம் போட்டுருவாங்க. ஆனால் என்ன இருக்கும், சில பேர் ரொம்ப அன்புள்ளவங்க ஒரு கிண்ணம் வச்சுருப்பாங்க. வெரி குட். அதெல்லாம் அப்படி வைக்கிறது நல்லது. ஏன்னாண்டா அப்பப்போ எடுத்து வச்சு என்ன செய்வாங்க, சாப்பிட்டுக்கலாம், ஞாபகம் இருக்கணும். தேங்காய் ஓங்கி உடச்சி போட்டு முடிஞ்சு போச்சு, அன்றைக்கி சட்னி முடிஞ்சிருச்சு. நல்ல ஒரு பாத்திரங்கள் கொடுப்பாங்க, கீச்சன் கொடுப்பாங்க. எது கொடுத்தாலும் ஒன்று பத்தவே பற்றேன், இன்னும் கிடைக்கும். கிறிஸ்துமஸ் அப்போ கேக் கொடுக்கும்போது ஒரு கேக் வாங்கி சாப்பிடணும், சரியா? அவன் இன்னொரு கேக்குன்னு சொல்லி மாஸ்டர் நீங்கள் தான் சொன்னீங்க ரெட்டிப்பு. கர்த்தர் நல்ல இன்னொரு ஆள் கேக் வாங்கி தரேன்னா 2ஆவே கொடுத்துருவோம். சொல்லலாம், நான் அமைதியாக இருக்கிறீங்க. ரெட்டிப்பு கிடைக்கணும், கிடைக்குத. அல்லேலூயா. எல்லாமே ஆண்டவர் ரெட்டிப்பு 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 ரெட்டிப்பு. கையை தட்டி நல்லா கை தட்டி 2 2 2 2. அல்லேலூயா. ஒன்று மட்டும் 2 கிடையாது. ஒன்று மட்டும் 2 கிடையாது. பாஸ்டர் சொல்லிட்டார் அப்படி. உண்மையில் அது மட்டும் 2 கிடைக்கவே கிடைக்காது. அது ஒன்று தான். பிரைஸெல்லாம் அல்லேலூயா. ஒரே ஒரு யோகுவுக்கு மனைவிக்கு யோகு ஒரு ஆள். பிரைஸெல்லாம் அல்லேலூயா. அது மட்டும் 2 பிள்ளையை கொடுப்பார். எல்லாம் ரெட்டிப்பான ஆசீர்வாதம். இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறார். 2 ஒரு பலன். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன? உனக்கு என்னப்பா செய்யணும் கேள் என்றான். கேளு. கவனிங்களேன். எலியா பின்னாடியே எலிசா வர்றார். விடல வர விரட்டி வர்றார். வந்து பார்க்குறாரு. அவர் சொல்லி பார்க்குறாரு, எனக்கு அங்கே வேலை இருக்கு, நான் போகணும். இவர், நான் வருவேன். உடனே இங்கே வேலை இருக்கு, நான் போவேன், நான் வருவேன். இப்படி உறுதியாக இருக்கணும். வீட்டுக்காரரோடு கூட கையில் ஒரு அல்ல சொல்லுங்க, நீ ஒரு வழியாகி போனால் நான் ஒரு வழியாகி போகிறேன். அப்படி இல்லை. அப்படி இருந்தால் எப்படி இருக்கும்? அப்போ நல்லா இருக்கும். விடவே மாட்டேன். உண்மை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க மனதை விடுறதே இல்லை. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. விடாம வர்றான். அவன் நல்லா தெரிஞ்சு போச்சு. கடைசி நேரம் எலியாவுக்கு ஒரு அக்கினி தான் வரப்போகுது. அவன் பிரிந்து போக போகிறான். எலிசாவை விட்டு பிரிந்து போக போற நேரத்துல இவன் விடாம வரான. விட்டா தோலை பிடிச்சே வந்துடுவாங்க. ஒன்று தெரிஞ்சு கொள்ளுங்க. இன்னைக்கு சிலவர் அப்படிதான் பேசிக்கிட்டே இருக்கீங்க. ஆவியார் எனக்குள்ள உணர்த்துறாரு. என்னன்னா என்ன செய்வாங்க தெரியுமா? சில பேர்
வீட்டுக்காரம்மா பார்த்து இப்படி சொல்லுவாங்க, நீங்கள் நல்ல ஜோம் பண்ணுற, கவனிங்க, நல்ல ஜோம் பண்ணுறீங்க, ரைட்டு, நீ ஜோம் பண்ணிக்கிட்டே இருப்பியா, சரியா, ஆண்டவர் வரும் பொழுது உன்னை எடுப்பார்ல, நான் உன் கையை பிடிச்சிட்டே வந்துடுறேன். சில பேர் சொல்லுவாங்க வீட்டுக்கார, நீங்கள் நல்லா ஜோம் பண்ணுறீங்க, நீங்கள் ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நான் வீட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன், மாத்தார் மாதிரி, ஆண்டவர் வரும்போது நான் உங்க கையை பிடிச்சிக்கிறேன், அப்படியே என்னை கூட்டு போயிருக்கேன். இந்த வேலை ஆகாதுங்கிறது இங்கே போட்டு, ஒரு ரதம் வரும், ஒரு அக்கினி ரதம் வந்து 2 பேரையும் என்ன செய்ததா, பிரித்தது. என்னங்க அது? தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்கார். வசனம் தானே, வசனம். தேவன் பிரித்ததை, தேவன் பிரித்ததை மனுஷன் பிரிக்க முடியாது. தேவன் பிரித்ததை தேவன் பிரிக்கலாம். தேவன் இணைத்தது யாரு? அமைதியா இருக்கிறீங்க, பிரிக்கிறது இல்லையா? ஆட்ட பிரிக்கிறாரு இல்லையா? பிரிக்கிறாருங்க. 2 பேர் கல்யாணம் பண்றீங்க, கல்யாணம் பண்ணோடனே 2 ஒரே இடத்துல டொப்புலாம் போயிருக்க, ஒரு ஆள் முன்னா போறோம், ஒரு ஆள் பின்னா போறோம், ஒரு ஆள் பொண்ணு, இப்படித்தான் பிரிச்சுனா இல்லை. ஸோ தேவன் இணைத்தால் தேவன் பிரிக்கலாம், தேவன் பிரிக்குவார், மனுஷன் பிரிக்க முடியாது. அப்ப அந்த வேலையில என்ன செய்யறாரு? ஒன்றும் பண்ண முடியாது. அதனால சொல்றேன், இந்த மாதிரி இது வரைக்கும் வந்துட்டு என் பின்னாடியே வந்துட்டு, இது கடைசி நேரம், ஆண்டவர் என்னை எடுத்துக்கொள்ள போகிறத கடைசி நேரத்தில் நிற்கிறேன், இப்போ ஒன்னால என் கூட வரவே முடியாது, உன்னாலே கூட நடக்கவே முடியாது. அதனால நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள், ஏது கேட்டா நான் உனக்கு தருவேன். ஏன்னா கடைசி நேரம்ல எதாவது உனக்கு நான் தரேன். அப்ப இவன் நின்றுட்டு அப்பதான் பிடிச்சிட்டான், அப்பாடா இப்பதான சரியான பாயிண்ட்டுக்கு வர்றான். யார் இந்த எலியா? இனிமேல் எனக்கு வாழ்க்கையே வேணாம், போதும் போதும் ஆண்டவரே, போதும், வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி தன்னுடைய ஜீவனை ஆண்டுடைய சமூகத்திலே அவன் அர்ப்பணிக்கிறான். போதும் கர்த்தாவே, போதும் என்று என்ன செய்யறான்? தன் ஜீவனை விடுகிற ஒரு நேரம், என் ஜீவன் போனாலும் பரவாயில்ல என்று சொல்லுகிற அந்த நிலையில இருந்தவன் 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே, ஆபேல் மெகோலா ஊரானான சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை தன் ஸ்தானத்திலே தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ண. இப்ப ஆண்டவர் சொல்ல, அப்படியாப்பா நீ போறேங்கிறியா, போதுட்டியா, சரி, அப்ப நீ ஒண்ணு செய், நீ போறேன்னா ஓ இடத்துல வேற ஆளை கொண்டு வந்து வைக்கணும், அதுலேயும் நான் சொல்ற ஆளை நீ வச்சுட்டு நீ போ. அவர் அழகாக ஆண்டவர் அன்னைக்கு அவனுக்கு ஒரு அட்ரஸ் கொடுக்குறார். என்ன அட்ரஸ்? ஆபேல் மெகோலா ஊர், சாப்பாத்தின் குமாரன் எலிசா என்பவனை ஓ ஸ்தானத்துல நீ அபிஷேகம் பண்ணிட்டு போ என்று சொல்லி 7 விதமான அற்புதங்களை செய்து முடித்தவன் இந்த எலியா. 3 கட்டளை பெற்றுவிட்டான், நேரம் வர்றான். வந்து 12 ஏர் மாடுகளை பிடித்து உழுது கொண்டிருக்கிறான், நல்ல வேலை பார்த்து கொண்டிருக்கிறான். அவன் கிட்ட வந்து சால்வியை போட்டு அவனை வாடா என்று அழைத்து, எதுவரைக்கும் 7 வித அற்புதங்களை எல்லாம் தேவன் செய்தார், எல்லாத்தையும் பார்த்து அவன் யாரு என்னன்னு நல்லா விளங்கின பின்னால, எல்லாம் விளங்குற பின்னால, இப்ப நான் உன்னை விட்டு போக போறேன் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? மனசே உடைஞ்சு போயிட்டு நிற்கிறான். இப்பதான் கேட்குறான், நான் உனக்கு என்ன செய்யணும்? இப்போ இவனுக்குள்ள என்ன நம்மளாம் என்ன இருப்போம்? ரைட், உங்களை மாதிரி நானும் என்ன செய்யணும்? உங்களை மாதிரி நானும் நல்ல பவராக இருக்கணும், உங்களை மாதிரி ஒரு அற்புதம் எனக்கு வேணும், அப்படிதான் சொல்லியிருக்கணும். வயது என்ன சொல்லுது? லூக்கா 40, சீசன் தன் குருவுக்கு மிஞ்சினவன் அல்ல. சீசன் எப்படி இருக்கானா? குருவை போலவே இருக்கான். சீசன் தன் குருவுக்கு மேற்பட்டவன் அல்ல. அப்ப சீசன் யாரு? எலிசா. குரு யாரு? எலியா. இப்ப 2 பேருக்கு அப்ப என்ன கட்டணும்? தேனினவன் எவனும். அந்த வசந்த ஒரு வார்த்தை, சீசன், ஆமாங்க கரெக்டுங்க,
அப்படியே இருப்பான். சீசன் தன் குருவுக்கு மேற்பட்டவன் அல்ல. ஒருபோதும் அந்த சீசன் என்ன செய்வான், குருவுக்கு மேல போக முடியாது. ஆனா அடுத்து ஒரு வார்த்தை, தேறினவன். அந்த வார்த்தையை எடுக்கிறது இல்லை. அது அப்படி சொல்லியிருக்கல, தேறினவன். பாருங்க, நாங்கள் அப்படி ஊழியம் செய்கிறோம். நான் வந்து எலியாவை காட்டி எலிசாவை மாறி டபுள் மடங்கு செய்வேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க ஆளுங்க உண்டு. அவன் தேறி இருக்கானா? தேறினவன். அதுலேயும் ஈக்குவல் ஆகணும் கூட, தேர்ச்சி பெற்றவன். அப்ப தேர்ச்சி பெறணும். சில பேர் தேர்ச்சியை அடையாமையே பாஸ்டர் மிஞ்சி பேசுவாங்க, பாஸ்டர்மா மிஞ்சி பேசுவாங்க. நான் தான் அப்படின்னு எல்லாமே அவங்க சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கும். நம்ம சபை நல்ல சபை, அல்லேலூயா. கையை ஊற்றி அல்ல சொல்லுவோம். ஸோ குருவை போல இருப்பான், சரியா இருப்பான், அப்படிதான் இருப்பான். அப்படி நினைச்சிருவேன், சரி ரைட் ஓகே அப்படின்னு கேட்டு உடனே தோல்ல போட்டு இந்த சாமி என்ன செஞ்சிருப்பான், எடுத்து வந்துடா புரியா, இதான் என்கிட்ட கேட்டுருக்கான். ஆனா இவன் என்ன கேட்கிறான், எனக்கு உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம். உங்ககிட்ட ஒரு வரம் இருக்கு. ஆமா, என்கிட்ட ஒரு வரம் இருக்குது. அந்த வரத்தை அப்படியே எனக்கு கொடுன்னு சொல்லல, எனக்கு ரெட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன். நீ ஆண்டுகிட்ட அப்படிதான் கேட்கணும். எல்லாமே எனக்கு என்ன வேணும், இது வரைக்கும் 40 மார்க் எடுத்தேன்னா எத்தனை மார்க் எடுக்கணும்? அமைதியா இருக்கிறீங்க. அல்லேலூயா. 100னா வேற ஒரு மார்க் எடுக்கணும். அது எல்லாமே டபுள் 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 ஆண்டவர்கிட்ட வாஞ்சிக்கணும். ஏதாவது கொடுத்தா சரி ஆண்டவரே. அதை அடிக்கடி சொல்லுவேன். எக்ஸாம் எழுத போகும்போது பார்த்தீங்கன்னா பயங்கரமா நான் தான் ஃபர்ஸ்ட், நான் தான் ஸ்டேட் ஃபர்ஸ்ட், உலக ஃபர்ஸ்ட் பாய்ங்க, நான் தான் கோல்டு மெடல் பாய்ங்க. அடுத்து நாளாக ரிசல்ட் வர்றதுக்கு முதல் நாள் நைட்டு ஜாப் பண்ணும்போது ஆண்டவரே சரி ஆண்டவரே சொல்லிட்டாங்க சாட்சி. நான் கடைசியா ஜெபம் பண்ணேன், ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்டு என்னை பாஸ் பண்ண வச்சேன். இந்த விசுவாசம் முதல்ல இருந்துச்சுன்னா அப்படிதான் கிடைக்கும். சொல்லலாம். நம்ம ஆண்டவர் பெரியவருங்க, அதை தெரியாம இருக்கிறோம். அவர் பெரியவர், அவர் எப்படியும் நிறையத்த கொடுப்பாரு. நம்ம போய் இத்தோண்டு கொடுக்க, இத்தோண்டு கடல மிட்டாய் உடச்சி ஆளாளுக்கு திங்கிற மாதிரி இல்லை. கேளுங்க, கடல மிட்டாய் கம்பெனியே கொடுப்பாங்க. கேட்டா அப்படியே தருவார். நிறைய அமைக்கு குலுக்கி தருகிற தேவன் அவர். பிரைஸலாம். கையை ஓட்டி அல்ல சொல்லுகிறேன். அல்லேலூயா. சத்தமா சொல்லுவோம். அல்லேலூயா. ரெட்டிப்பாய் வாஞ்சிக்கணும். நீங்க எல்லாரும் நல்ல டபுள் மடங்கு வாஞ்சிக்க தான் கர்த்தர் நம்மை இன்னும் ஆசீர்வதிப்பா. சொன்ன உடனே அவர் என்ன சொல்றாரு, அதற்கு அவன் அரிதான காரியத்தை கேட்டான். இதெல்லாம் ஓவரா தெரியல. அவன் சொல்ற இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா தெரியல அப்படி சொல்லிட்டு கேட்டாய், உன்னை விட்டு நான் அதுவும் என்னால கொடுக்க முடியும். கையை ஊத்தி அல்ல சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. அது எப்ப கிடைக்கும் தெரியுமா? என்கிட்ட இருக்கிறத ரெட்டிப்பாய் மாற்றணும்னா இப்ப என்கிட்ட கிடைக்காது. ஆனா ஒண்ணு எனக்கு தெரியும், என் தேவன் என்னை எடுத்துக் கொள்ளப்படும் பொழுது, என் தேவன் என்னை அக்கினி ரதத்தில் ஏற்றப்படும் பொழுது, நான் அக்கினி ரதத்தில் ஏறும் பொழுது, பரலோகத்தில் இருக்கக்கூடிய அந்த அக்கினிக்குள்ளே நான் பிரவேசிக்கும் பொழுது, அந்த அக்கினிக்குள் நான் போகும்போது என் மேல் இருக்கிற சால்வை கீழே விழுந்தால் அது ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை உனக்கு கொடுக்கும். அதான் சொல்றேன், அக்கினிக்குள்ள போய் வெளியே வர்றேன், அபிஷேகத்துக்குள்ள போய் வெளியே வர்றேன். பரலோக அபிஷேகத்துக்கு உள்ள போய் வெளியே வரக்கூடிய என் சால்வைக்கு அந்த ரெட்டிப்பான வரை இருக்கும். அப்ப நீ சரியா பார்த்துக்கிட்டு இருந்தேன்னா, ஏற்கனவே போட்டது ஒரு சிங்கிள் சால்வை, அடுத்த சால்வை என்ன சால்வா? அக்கினி சால்வை. ஒரு அக்கினி சால்வை உனக்கு ரெட்டிப்பான வரத்தை ஆண்டவர் இன்னைக்கு கொடுக்கிறார். ஆண்டவரை கேளுங்க, ஆண்டவரே எனக்கு ஒரு அக்கினி சால்வை வேணும், ரெட்டிப்பான வரை எனக்கு வேணும், ரெட்டிப்பான ஆசீர்வாதம் வேணும், ரெட்டிப்பான நன்மை வேணும், ரெட்டிப்பான கிருபை வேணும், எல்லாத்திலும் ரெட்டத்தையான ஆசீர்வாதம் எனக்கு வேணும். அக்கினி அபிஷேகத்தை இறக்குவா. அல்லேலூயா. அது உள்ள போய் ஆச்சரியப்படுகிறேன். சாதாரண ஒரு சால்வதாங்க சொன்ன 7 அப்படியே கொடுத்துருந்தா அது 7 தான். எப்ப அக்கினி ரதத்துல ஏறி மேல போகும்போது உள்ள இருந்து வெளியே வருது பாருங்க, அப்பொழுதுதான் ரெட்டிப்பான வரும். அல்லேலூயா.
எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? ஆண்டவர் நம்முடைய மேல் வீட்டு அறைகளை என்னைக்குமே அக்கினி தான் இறங்கும். அதிலிருந்து வரக்கூடிய வல்லமை இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டுதான் போவாய். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த இரட்டிப்பு 14 மடங்கு செஞ்சான். இந்த இரட்டிப்பான நன்மையை பெறுவதற்கு ஈஸியா வாங்க முடியாது. எதுவுமே வேதத்துல எளிதா வாங்க முடியாது. ரட்சிப்பு ஒன்றுதான் ஃப்ரீ. ஆசீர்வாதம் என்பது ஒரு கடுமையான காரியங்களுக்குள்ள போகணும். நான் ஆசீர்வச்சோடனே நீங்க ஆசீர்வாதம் கையை வச்சு போய் நல்லா இருக்கு அப்படியெல்லாம் எங்கேயுமே கிடையாது. பைபிள் சொல்லலை. வேதத்துல யாரையுமே ஆண்டு கூடுவா கை வச்சோடனே இப்போ போ நீ ஆசீர்வாதம் இருப்பாய். போகும்போது இன்னும் கொஞ்சம் என்ன அது ஆசீர்வச்சாங்களே. ஆசீர்வாதங்கள், திருபாதார வரங்கள், வெட்டிப்பாட நன்மைகள் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட வரைமுறைக்கு உட்படுத்தப்பட்டது. நீ இதை செஞ்சா தருவார். எத்தனை பேர் ரெடியா இருக்கிறீங்க? நான் ரெடி. வேணும் பாஸ்டர், கஷ்டமா இருக்கும். ஒருபோது கஷ்டப்பட ஆண்டவர் சொல்லுவாரு என் முகம் லெகுவானது, ஈஸியானதுதான். ஆனா செஞ்சுதான் ஆகணும். பரீட்சையே எழுத மாட்டேன், ஃபர்ஸ்ட் கிளாஸ் பாஸ் பண்ண எப்படி? எழுத மாட்டோம், கண்ணு மட்டும் தோத்திரம் போடுங்க. ஆண்டவரோட ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரேட் கொடுங்க. எப்படி கொடுப்பாரு? செய்ய வேண்டிய காரியத்தை நம்ம செய்யணும். அல்லேலூயா, அல்லேலூயா. முதலாவதாக 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல எலியா இந்த காரியம் பாருங்க. பின்பு எலிசாவை உன் ஸ்தானத்திலே தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணி. நம்பர் 1, இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு ஒவ்வொருவரும் அபிஷேகத்தினால் நிரம்பி இருக்க வேண்டும். நல்ல கைகளை தட்டி அபிஷேகம் பண்ணுகிறார். இவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட பின்புதான் அவனுக்கு என்ன கிடைக்குது? என்ன கிடைக்கும்? இரட்டிப்பான. சாமுவேல் தாவீதை ராஜாவாக அபிஷேகம் பண்ண பின்புதான் அவன் ராஜாவாக மாற முடியும். அபிஷேகம் இல்லாத பட்சத்தில் இரட்டிப்பான நன்மை பெற முடியாது. அதனாலதான் ஆரம்பத்தில் துதி பாடல் பாடி ஆராதிச்சு நல்ல அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கிறது. அல்லேலூயா. இங்க வந்திருக்கிற எல்லாருமே நல்ல ஜெபம் பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணுங்க. ஜெபிக்க 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 அபிஷேகம் உண்மையில் ஊற்றப்பட்டு கொண்டே இருக்கும். கர்த்தருடைய அபிஷேகம் உண்மையில் இறங்கி கொண்டே இருக்கும். அல்லேலூயா. சொல்லும்போது சொல்வாரு, நான் உனக்கு செய்ததை பார். 20 வசனம் 1 ராஜாக்கள் 19:20 பாருங்க. அந்த வார்த்தை பின்னாடி வரும். 20 வசனத்துல அதற்கு அவன் போய் திரும்பி வா, நான் உனக்கு செய்தது என்ன? அப்ப எதை ஒண்ணு செஞ்சிருக்கான்? என்ன செஞ்சான்? அவனை அபிஷேகம் பண்ணி இருக்கிறான். எலியா எலிசாவை அபிஷேகம் பண்ணி இருக்கிறான். ஒரு அபிஷேகம் அங்க நடந்திருக்குது. நான் சொல்லுவேன், ஒரு அபிஷேக ஆராதனை அங்க நடந்திருக்கிறது. யாருக்குமே தெரியாது. இவனை மாத்திரம் நிறுத்தி வச்சு அபிஷேகம் பண்ணி இருக்கிறான். தேவன் சொன்ன அபிஷேகம். தேவன் என்ன சொல்லியிருக்காரு? இவனை சாதாரண அபிஷேகம் பண்ணாத, ஒரு தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணி ஓசானத்துல வச்சுக்கிறார். அப்ப தனக்கு இருக்கக்கூடிய அந்த தீர்க்கதரிசிங்கிற அபிஷேகத்தை அப்படியே கொடுத்திருக்கிறான். நான் உனக்கு செஞ்சேன்னுங்கிற மோசே கூட அப்படி செய்யல. சும்மா கொஞ்சம் கையை வை, ஓட்ட இருக்க கொஞ்சம் ரொம்ப வந்துச்சுன்னா கொடுக்கணுமா? சில பேர் பிள்ளைய பாருங்க, நம்ம வீட்டு பிள்ளைய அப்படி இருக்கும். வாங்கிட்டு ஏதோ கொடுக்கணும் கொஞ்சம் கொடுமா இல்லையா? கொஞ்சம் கொடுக்கணுமா? எனக்கு வந்து நான் எது கொடுக்கணும்? ஒரு பீஸ் கூட கொடுக்க மாட்டேன். அவளையும் நமக்கு நினைப்பேன் அந்த மாதிரி. அதனால அது ஒரு மோசங்கிற விஷயம். நான் கொடுக்கணுமா? சரி சரி கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சம் கொடுப்பா. அவன் கொடுத்ததெல்லாம் வாங்கி போட்டு வாங்கலாம். நானும் கொடுத்தது நான் கொடுக்கணுமா? சரி கொடுத்து பாரு. இங்க அப்படி இல்லை. அப்படியே அபிஷேகம் பண்ண போதுட்டேல, இனி நான் பதவியில் ஏற்க மாட்டேன். அப்ப ஃபுல்லா கொடுத்துட்டு போ. சோ அபிஷேகம் பண்ணப்பட்டவன். மேல் வீட்டறையிலே 120 பேர் கூடியிருந்தாங்க. 120 பேர் மேலையும் இயேசு கிறிஸ்து அவருடைய பரிசுத்த ஆவியுடைய வல்லமையை அங்கே இருந்து பல்லவத்திலிருந்து பொழுந்தள்ளினார். ஒருத்தரோட வாங்காம இல்லை. சோ நிச்சயமா சொல்லுவேன், சபைக்குள்ள வந்திருக்கிற அத்தனை ஆவியை நிரம்பும் போது எல்லாரையும் ஆண்டது அபிஷேகத்தை நிரம்பிங்க. நீங்க எல்லாரும் அபிஷேகத்தை நிரம்பிட்டீங்க. உள்ள இருக்குது. அல்லது எப்ப வெளிவரும் தெரியாது. அல்லேலூயா. சிலருக்கு உடனே வெளிவந்து அந்நிய பாஷை வரங்கள் செயல்பட ஆரம்பிக்கும். நம்பர் 1, வெட்டிப்பான வருவதற்கு என்ன வரணும்? அபிஷேகம் வரணும். நம்பர் 2,
1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 21வது வசனம். அப்பொழுது அவன் இவனை விட்டு போய் ஓர் ஏர் மாடுகளை பிடித்து அடித்து ஏரின் மர முட்டுகளால் அவைகளின் இறைச்சியை சமைத்து ஜனங்களுக்கு கொடுத்தான். அவர்கள் சாப்பிட்ட பிற்பாடு அவன் எழுந்து எலியாவுக்கு பின் சென்று எலியாவுக்கு பின் சென்று உதவி செய்தான். யாருக்கு? எலியாவுக்கு உதவி. ஊழியக்காரனுக்கு அவன் உதவி செய்கிறவனாய் மாறினான். அபிஷேகம் பட்டியல உன் பதவி ஏண்ட கொடுத்துட்டே, இனி எனக்கு கீழே நீ நிக்கணும்னு சொல்லல. எலியா மொத்தமா கொடுத்துட்டேன், நான் வாங்கிட்டேன், இனிமேல் கீழே உட்காரணும், நான் வந்து பெரிய ஆளு சொல்ல இல்லை. அவன் என்ன சொல்ல, எலியாவுக்கு பின்னால சென்று உனக்கு ஊழியம் செய்தான். ஊழியம் செய்யலாம். ஆண்டவருக்கு ஊழியம் செய்யல. எங்க போயிட்டு ஊழியம் போட்டிருக்குது, அவனுக்கு ஊழியம் செய்தான். எலியாவுக்கு பின் சென்று. சோ ஊழியம் செய்கிறவன் ஊழியத்திலே தரித்திருக்க வேண்டும். அல்லேலூயா. ரோமர் 12ஆம் அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது, ஊழியம் செய்கிறவன் ஊழியத்திலும் போதிக்கிறது அவன் தரித்திருக்கணும். ஊழியம் செய்கிறவன் ஊழியத்தில் தரித்திருக்கணும். எலியாவுக்கு ஊழியம் செய்கிறவன் எலியாவுக்கு அவன் பாட்டுக்கு எதுவுமே அவன் காதுல எதையும் கேட்க மாட்டான். அவன் ஆட்டுக்கு ஊழியம் செய்கிறவன் என்ன சொன்னாலும் செய்வான். என்ன நான் வந்து உதாரணத்துக்கு என்ன அபிஷேகம் பண்ணிட்டு தீர்க்கதரிசியா, இனிமேல் நான் போவேன், மைக் எடுப்பேன், நல்லா பேசுவேன், நானும் ஜனங்கள் பேசுவேன் இல்லை. அவனுக்கு என்ன ஊழியம் கொடுத்தார் ஆண்டவர்? 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம். அவனுக்கு என்ன பேருனா 11வது வசனம் சொல்கிறது, எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசா. அவன் பேர் என்ன? எலியாவுக்கு ஊழியம் செய்ய தண்ணி கொடுத்துட்டு இருப்பான். தண்ணி கொடுக்கதான். அப்ப தண்ணி மட்டும் தான் என்ன கேட்டாரு, தண்ணி தான் போட்டு, காப்பி கொடுக்க மாட்டேன், சோறு கொடுக்க மாட்டேன், ஒரு வேலை செய்ய மாட்டேன், நான் பேசாம இருப்பேன். தண்ணி கடைசியா கை கழுவு, அதாவது தண்ணி ஆரம்பிப்பாங்க, கை கழுவுறதுக்கும் தண்ணி கொடுக்கணும். நான் உன் வீட்டுக்குள் வரும்போது நீ எனக்கு தண்ணி கொடுக்கல. வீட்டுக்குள்ள வரும்போது நம்மளாம் சில வீட்டுக்குள்ள வந்து உட்காந்த உடனே, அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் உள்ளவங்க வீடுகளில் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் போன உடனே வாங்கிட்டு உடனே தண்ணி கொடுப்பாங்க. சில உட்காந்து தண்ணி இருக்கா, உடனே இங்கே சதே உள்ள தண்ணி இருக்கான்னு பாரு, அங்கே ஒன்று ஃபில்டரில் போடுற மீன் அப்படின்னு ஒன்று வரும், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணேன். சிலர் கேட்டாலும் கிடைக்காது. ஒரு ஆண்டவர் அடிக்கடி அந்த வார்த்தை சொல்லுவேன், நாம் வீட்டில் வந்து கால்களுக்கு கலந்து தண்ணி கொடுக்கவில்லை. அப்போ ஆரம்பமும் கொடுக்குறோம். சாப்பிட போனால் முதல்ல என்ன செய்கிறோம்? சாப்பிடும்போது மொத்தம் எத்தனை தடவை தண்ணி யூஸ் ஆகும்? நீங்கள் நான் தண்ணியாக குடிக்கிற பசங்க என்ன கிடையாது. பேசாம கப்பக்கு தண்ணி குடிச்சா வயிறு பெற்றுடும். அதுக்கப்புறம் கணக்கு அப்படியா 3 தடவை ஒன்று கண்டிப்பாக கையை கழுவிட்டு சாப்பிட்டு பழகி தொலைங்க அப்படின்னு சொல்லி வீட்டில் உள்ளவங்க பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா? ஆமாம், கையை கழுவு எரிச்சா உடைச்சாலும் இப்படி நல்லா தானே. எத்தனை வேலைகள் குடிச்சுட்டு வந்திருக்கேன், அப்படின்னா கையை குடிச்சுட்டு வந்து வெளியே எதெல்லாம் தொடலையா? கையை கழுவு சாப்பிடும்போது. ஸோ முதல் கையை கழுவு. 2வது சாப்பிட்டுட்டே இருக்கும்போது நிற்கிறது கைங்க. சிலர் பேசாமல் இருப்பான், என்ன இன்னும் போகலையா, நிற்கி முடிச்சுட்டு போயிடும். அதனால் அப்போ என்ன செய்யணும்? அப்போ ஒரு தண்ணி கொடுக்கணும். 3வது கடைசி என்ன செய்யணும்? கையை கழுவிட்டு போவான். முடிஞ்சு வச்சா அதை மட்டும் நான் கையில் கொடுக்க மாட்டேன். அப்போ எல்லா காரியத்தையும் செஞ்சுக்கிட்டே, எல்லா பணிவிடை அந்த ஊழியர் செய்யலாம். ஊழியக்காரருக்கு ஊழியர் செய்கிற ஒரு அனுபவம். அதனால ஆண்டவர் சொல்றாரு, இந்த வார் நான் உனக்கு கொண்டு சொல்றேன், விசுவாசிக்கிற உங்களை எல்லாத்துக்கும் சொல்றேன். என் வீட்டுக்காரங்க ஐ மீன் என்னோட ஊழியக்காரர் உங்கள் வீட்டுக்குள்ள வரும்போது நீ வந்து ஒரு கலசம், 10:42 சொல்லப்பட்டபடி, மார்க் 9:41 சொல்லப்பட்டபடி, நீ ஒரு கலசம் என் நாமத்தினாலே ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் கொடுக்கிறவனுக்கு தன் பலனை அடையாமல் போவான் என்று. அவன் கண்டிப்பா தன் பலனை அடைவான். சின்ன ஊழியர் தான். அதனால அந்த தண்ணிக்கு அந்த ஒரு காணி வச்சிருக்கிறேன். எடுத்தோடனே அதைத்தான் நம்ம கேட்பாரு. எலியாவுமே 1 ராஜாக்கள் 17:10 எடுத்த உடனே பாருங்க, அதுல தான் ஆரம்பிப்பாரு. 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே, நான் குடிக்கிறதற்கு
கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரம். சாரிபாத் ஊருக்கு போறாரு. அங்கே விறகு ஓடிக்கொண்டு அந்த விறகை பார்த்து முதல்ல என்ன கேட்கிறாரு? கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் எடுத்து கொண்டு வா. என்ன கேட்கிறாரு? நான் தண்ணி கேட்டா தண்ணீர் கொடுப்பேன். ஐயோ தேவை சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. சொல்ல மாட்டேங்க, தண்ணி கடை கொடுக்க மாட்டீங்களா? நோ மாஸ்டர், நான் தண்ணி கேட்டா தண்ணி கொடுக்க மாட்டேன். இப்போ என்ன கொடுப்பீங்க? பால் தான் கொடுப்பேன். தயவு செய்ய வேண்டாம். அவன் பாவம் சிசரா தெரியாதவமா வர, அவன் தண்ணி ஒன்றும் கவலைப்படாதே. இந்த பாலை குடி. எப்போ ஒருத்தன் பாலை குடிச்சானோ போரியை போட்டு அவுட்டு. அவ்வளோதான். நெத்தி அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? பால் ஒருத்தர் என்னைக்கு குடிக்க ஆரம்பிக்கிற விளங்குறவங்களுக்கு விளங்கும். பாலை ஒருத்தர் குடிக்கிறானோ அன்னைக்கு அவனுக்கு பெட்ஷீட்டை போத்து நெத்தி அடி. அவனுக்கு நெத்தியில் அடிச்சா அடுத்து அவன் என்ன செய்வான்? அவன் கால் கடையிலேயே செத்தே கிடப்பான். அதுதான் அவனுக்கு சாகுதில்லை. நேற்று வரைக்கும் நல்லா தானே இருந்தேன். இன்னைக்கு பாரு கல்யாணம் பண்ணி ஆளு ஒரு மாதிரி ஆகிப்பட்டான். நமக்கு தெரியுமில்ல கர்த்தர் நல்ல. அதனால தான் ஆண்டவர் அன்னைக்கு பெண்களுக்கு எதை கொடுத்து விட்டாரு? இனிமேல் காப்பி தான் கொடுக்கணும். அதனால அப்படி தண்ணி மட்டும். அதனால ஆண்டவர் ஒரு டம்ளர் பால் கொடுத்தாலும் சொல்லலை. அதனால மகனை பிள்ளைகளை பற்றி தெரியும், பெண்களை பற்றி தெரியும். அவர்கள் யாரா? பலவீனம். பலவீனம் ஒரே அடியில் அடிச்சு காலி வருதுன்னா பலவீனம் தான். பலவீனம் பாடணும். அதனாலதான் நீ பால் எல்லாம் கொடுக்காத மாதிரி நீ டம்ளர்ல என்ன கொடுத்த போது இல்லை ஃபர்ஸ்ட் நான் மோரா வேணவே வேண்டாம். பால் வேணா மோர் வேணா தண்ணி கொடுத்தா போகுது. கத்த நல்லது. அல்லேலூயா. எல்லாம் சொல்லமா? அல்லேலூயா. அவர் கொடுத்தது நல்லா பாருங்க. மாசம் முழுவதும் வாழ்க்கை முழுவதும் நல்ல சாப்பாடு சாப்பிட்டா அந்த சகோதரி குடும்பமே சாப்பிட்டது. காரணம் என்ன தெரியுமா? அந்த ஒரு தண்ணீர் கூடிய காரியம், ஒரு பணிவிடை. தண்ணீர் என்பது கொடுத்தல் என்பது ஒரு பணிவிடை ஊழியம். அல்லேலூயா. நல்ல ஒரு பணிவிடை செய்யணும். கையவர்த்தால சொல்லுங்க. அல்லேலூயா. அவன் பார்க்கும்போது யாரு? எலியா பார்க்கும்போது அவன் ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா கோட்டு பேண்ட் ஷர்ட்லாம் போட்டுக்க மாட்டான். அவனுடைய ட்ரெஸ் என்ன ட்ரெஸ் போட்டுருப்பானா 1ஆம் அதிகாரம் 8வது வருஷம் நினைக்கிறேன். 2 ராஜாக்கள் 1:8 அவன் ட்ரெஸ் இப்படிதான் அவர் இருப்பார். எலியா எப்படி இருக்கிறார் பாருங்க. மயிர் உடையை தரித்து. அப்படின்னா நல்லா பாருங்க, நல்ல ஒரு ஒட்டக மயிர் உடையை தரித்து, உடனே புலிவால் தரித்து அப்படி இல்லை. இது அந்த ஒரு ட்ரெஸ் போல நல்லா தரித்து, இடுப்புல என்னது கட்டி கொண்டிருந்தான். அப்போ அவனுடைய இது எலியானா இப்படித்தான். எலியானா இப்படித்தான். ரட்சிக்கப்பட்டவனா இப்படித்தான். பார்த்தோன்னே சொல்லணும் ரட்சிக்கப்பட்டவங்க. பிரைஸ் எல்லாம் அப்படிதான் இருந்தான். அவனுக்கு தான் இவன் என்ன செய்யறான்? ஊழியம் செய்யறான். இதை எலிசா ஊழியம் செய்து கொண்டே இருக்கிறான். பிரைஸ் எல்லாம் கையவர்த்தியால சொல்லுங்களேன். நிறைய பார்த்துருக்கிறான். இப்போ எலியா அப்படி நிற்கிறான். பக்கத்துல தூதன் வந்து இப்படி நிற்கிறார். தூதன் வந்து பேசுறான். யார்கிட்ட? எலியாட்ட அவன் பேசுறான். தூதன் பேசுறான். அப்படி தூதன் எலியாவோட பேசுவதை பார்த்துருக்கிறான். 2 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அவன் கூட வர்றான். இப்ப எலியா கூட யாருன்றா? எலிசா இருக்கிறான். எலிசா பக்கத்துல இங்க யார் நிற்கிறான்? பாருங்க, தூதன் இருக்கிறான். அவன் தூதன் பேசுவதை அவன் பார்த்தவன். அது மாத்திரமல்ல, கோபம் வந்துருச்சு. அவங்க எலியாவுக்கு மேல இருந்து பார்க்கிறான். வானத்திலிருந்து அக்கினி இறங்கணும். 51 வரை காலி பண்ணு. அதையும் இந்த எலிசா பார்த்தவன். அக்கினியை பார்த்தவன், அற்புதங்களை பார்த்தவன், எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கிறான். அதனால உள்ளத்துல என்ன, இந்த மாதிரி நம்மளும் நல்லா செய்யணும், ரெட்டிப்பான செய்யணும், அந்த ஒரு தாகம் அவனுக்கு கூட இருந்தது. பிரைஸ் எல்லாம். அப்படி இருக்கும்போது அவன் நல்ல பணிவிடை செய்யறான். நல்ல பணிவிடை செய்யறான். 3வது 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல சீக்கிரமா முடிக்க போறேன். 5 நிமிஷத்துல முடிச்சிருவேன். அப்பொழுது அவன் மாடுகளை விட்டு எலியாவின் பிறகே ஓடி நான் என் தகப்பனையும் என் தாயையும் முத்தம் செய்ய உத்தரவிடும். 3வது பாருங்க, தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகிறவன். அவன் கேரக்டர் என்ன? தேவனுடைய கட்டளை என்ன மாஸ்டர்? இங்க என்ன தேவனுடைய கட்டளை இருக்குது? உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக. அதான் யாத்திராம் 20:12 ஆண்டவர் சொன்ன கட்டளை. அவன் தாய் தகப்பன பிள்ளைகளா இருக்கிற நீங்க கனம் பண்ணாச்சா உனக்கு என்ன கிடைக்கும்? அமைதியா இருக்கிறீங்க. மாமாவை பார்க்கும்போது என்னமோ ராட்சசியை பார்க்குற மாதிரி பார்க்கறது. அப்பா பார்த்தா எப்படி எரிச்சல். நீ எங்க இருந்து வந்த, எங்க இருந்து நீ வந்த அப்படின்னு கேட்டா, அங்க அந்த அம்மா வயிற்றுல தான் வெளியே வந்தேன்.
என்னம்மா ஒரு இன்டீசெண்டாக வர்றீங்க, அப்போ நீ பிறந்திருந்தப்ப எப்படி இருந்த நினைக்கும் போது பாருங்க. பிள்ளைங்க தூக்கிட்டு இருக்கும்போது அதெல்லாம் தூக்கி சல்லுங்க, அதெல்லாம் எல்லா வேலையும் ரெஸ்ட் ரூம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்போ எனக்கு ஈடு செஞ்சுக்கிட்டு பண்ணமே, இப்போ நீ பார்த்து என்ன பார்த்து சொல்ற? எச்சரிக்கிறாண்டவர் பிள்ளைகளை உனக்கு ரெட்டிப்பான ஆசீர்வாதம் வேணுமா? அப்ப இந்த எலிசா அதெல்லாம் ஆண்டு பார்த்துக்கிட்டே இருக்கிறார். நான் போய் எங்க அப்பா அம்மாட்ட போய் என்ன செய்ய போறேன், ஒரு முத்தம் செய்து அன்பை வெளிப்படுத்தி விட்டு நான் கனப்படுத்திட்டு நான் சொல்லிட்டு வரேன். நான் சொல்லுவேன், யாரெல்லாம் தாய் தகப்பன கவனிங்க. இப்போ பிள்ளைகளை உங்களுக்கு எல்லாத்தையுமே சொல்றேன், தாய் தகப்பனை விட்டு நீங்க படிக்க வந்திருக்கலாம், கூடயே இருக்கலாம். சிலர் கூடயே இருக்கிறனாலே அன்பே இல்லாமல் இருக்கிறேன். ஒரு நாள் வரும் நீ வெளியே போக, அப்பதான் தெரியும் அம்மா மம்மினா என்ன. இப்போ உனக்கு ஆமா டம்மியா தெரியுறாங்க, அப்பதான் தெரியும். அதுக்காக அப்ப இல்லைனால இப்போ இருந்தே விடாத. பிரைஸெல்லாம் அல்லேலூயா. யாரெல்லாம் தாய் தகப்பனை சரியா கவனித்து கொண்டார்களோ, கீழ்ப்படிந்தாங்களோ, அவங்க வாழ்க்கையை பூரா ரெட்டிப்பான ஆசீர்வாதங்க. ஆமென் சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல யாக்கோபு தன் தகப்பனுக்கு தன் தாய்க்கும் கீழ்ப்படிந்து, தன் பக்கத்து வீட்டு தகப்பனுக்கும் தன் பக்கத்து எதிர் வீட்டு தாய்க்கும் கீழ்ப்படிதல்ல, தன் தகப்பனுக்கும் தன் தாய்க்கும் கீழ்ப்படி. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படி. வாயை திறந்து சொல்லுவா. பிள்ளைங்க தான் சொல்றேன், பிள்ளைங்க சொல்லுங்க உங்க அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படி. சொல்ல மாட்டேங்கிறீங்களே, உன் தகப்பனும் தாய்க்கும் கீழ்ப்படிந்து. இது எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டேன். யாக்கோபு அது வேற மாதிரி இருக்கும். ஆனா யாக்கோபு கூட தன் தாய் தகப்பனும் கீழ்ப்படிந்ததினாலே 32ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல என்ன வாங்கினா, அதுவும் ஒருவனுக்கு 2 பரிவாரங்கள். எல்லாமே வாழ்ந்துறவன் பூரா அதுக்கு முன்னாடி தன் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்திருப்பான். யோசேப்பு பார்க்கும் பொழுது ஆதியாகமம் 47ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல ஒரு அருமையான வார்த்தை சொல்லப்பட்டிருக்கும். தேசத்தில் உள்ள நல்ல இடத்துல, கவனிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன், நல்ல இடத்துல உன் தகப்பனையும் குடியேறும். அப்போ உன் தகப்பனை குடியேறும்படி செய். முக்கியம் தகப்பன் தான். எப்படின்னா என்ன அர்த்தம்னா, பிள்ளைகளுக்கு எல்லாத்துக்கும் உங்களை சொல்றேன், நீங்க எல்லாம் வீடு கட்டுறீங்க, திடீர்னு வர ஆசீர்வாதம் வாங்கிக்கணும். நீங்க வீடு கட்டுறீங்கன்னா அப்படியே பார்க்கறது, இது பெரிய மாஸ்டர் பெட்ரூம், ஒரு சின்ன சாமியார மாதிரி ட்ரெஸ் மாத்துறதுக்கு ஒரு நேரம் இருக்கும். அதில் கேட்டுட்டு சரி நான் அந்த மாஸ்டர் பெட்ரூம் நான் இருந்துக்கிறேன், நீங்கள் சிங்கிள் தானே, சும்மா 2 பேர் தான், என்ன பண்ண போறீங்க, அந்த ஓரமாக என்ன செய்யுங்க, எந்த ரூமில் 3 BHல இருக்கிறதுலே ஸ்மால் BH உடனே பெட்ரூம், அது இது போதும் உங்களுக்கு. நீட்ட போறீங்க, எதிர்க்க போறீங்க, போதும் உங்களுக்கு. இப்படி கட்டணும்னு நினைச்சா உனக்கு வீடே கிடைத்தர மாட்டாங்க. வீடுல கட்டாமே கிடைக்காது. ஆண்டோட சொல்லும்போது பெருசா சொல்லுங்க. சில பாப்பா என்ன அப்பா அம்மாவுக்கு அப்படி. அதனாலதான் நான் மாஸ்டர் பெட்ரூம் எனக்கு தாய் தகப்பன் நானே. எங்க வீட்டுக்கு வந்திருப்பீங்க பார்க்க, மாஸ்டர் பெட்ரூம் சொந்த மாஸ்டர் யாரும் விட மாட்டேன், நான் இருப்பேன். நான் இருப்பேன். பொம்பளை பிள்ளைக்கு ஆசீர்வாதம் புகுந்து போகலாம் வரலாம். ஆனால் அது என் பேர் யார் பண்ணுறது, அதில் இது யாரும் சொல்லவே முடியாது. அவங்க பொம்பளை பிள்ளை அதில் ஆளுகை செய்ய பிரச்சனையே இல்லை, தப்பே இல்லை. என்ன சொல்றீங்க பாஸ்டர்? ஆனால் ஒருபோதும் அது பின்னாடி அது வராது. நாங்கள் காலங்கள் போன பின்பு அப்பதான் அது வரும். பிரைஸெல்லாம் தாய் தகப்பனுக்கு எப்பொழுதுமே நீங்கள் என்ன சொல்லணும், மாஸ்டர் பீஸை கொடுக்கணும். சிறு பிள்ளைகளுக்கு நல்ல பிச்சு போனதான் நீங்கள் தின்னுங்க. எதுக்கு பிச்சு போடுறது நான் திங்கணும்? அதுக்காக உன்னை வளர்த்துருக்கேன். எனக்கு உச்சிதம் கொடுத்தேன்னா சாப்பிட இல்லைன்னா தூக்கி அடிச்சிருக்கேன். எங்கள் டேடி எல்லாம் அப்படித்தான் இருப்பார். அவருக்கெல்லாம் எப்பொழுதுமே எங்கள் வாழ்ந்த காலத்தில் சிஸ்டருக்கு எல்லாம் தெரியும். வந்து சாயந்தரம் உட்காந்துருவாங்க, சாப்பிட உட்காந்தாருன்னா சூடாக இருக்கணும், சாதம் சூடாக இருக்கணும், ரசம் சூடாக இருக்கணும், இல்லை கருவாடு பொரிச்சாலும் சூடாக, எல்லாம் சூடாக பொரிச்சு குடும்பாங்க. சரி பாஸ்டமாக தான் செய்வாங்க. எங்கள் அம்மாவே எங்கள் அப்பாவுக்கு சூடாக கொடுத்தா பார்ப்பாரு, எவன் சாப்பிடுவாப்பா சூடாக்கி கொடுப்பார். பழசை சாப்பிட மாட்டார், சூடாக இடம். அந்த காலத்துல ஃப்ரிட்ஜ் அவ்வளோ இல்லை, அதெல்லாம் சூடு பண்ணி கொடுக்குறது. ஆமாம் அல்லேலூயா. அதாவது அந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்குள்ள வித்தியாசம் ஒன்னே வந்து, அந்த காலத்தில் சூடாக சாப்பிட்டேன்,
இப்ப சூடு பண்ணி வித்தியாசம். நல்ல மாஸ்டர் பீஸா கொடுங்க. நல்ல தாய் தகப்பனுக்கு முக்கியத்துவம் எல்லாத்துக்குமே சொல்ல. உனக்கு ரெட்டிப்பான வர வேணுமா, ரெட்டிப்பா ஆசீர்வதிக்கப்படுமா, நல்ல தாய் தகப்பனுக்கு முக்கியம். நல்ல இடம், அந்த வார்த்தைகளுக்கு நல்ல இடத்துல உட்கார வை. சும்மா பிச்சு வளர்த்துல அவன் நல்லா உட்காரணும். உன்னை எப்படி வளர்ந்துருப்பாங்க? என் பழைய போட்டாங்கன்னு வச்சிருக்கேன். என் பிள்ளைகளை தூக்குனதெல்லாம் வச்சிருக்கேன். தூக்கி வச்சிருப்பான் வாசம் வச்சு. எதுக்கு நான் தவிர இப்படி எல்லாம் உடைய தூக்கி வளர்த்தேன். பத்தியா வச்சிருக்கேன். அப்படியே தூக்கி எப்படி இன்னைக்கு அப்படின்னா இன்னும் எனக்கு நல்ல இடம் கொடுக்கணும். நல்ல இடம் தானே பாஷை. டேடி உனக்கு நல்ல இடம் ஓரமாக கொடுத்து அங்கேயே ஒரு ஹோம் இருக்கிறது, இங்கே ஒரு ஹவுஸ் இருக்கிறது தப்பு. என்னமே வர்றாங்க. நல்ல நேரத்தில் கொடுப்பான். நேரம் கொடுத்தாலும் அன்பு இருக்காது. இங்கே தான் இருக்கணும். கையை ஓட்டி எல்லாம் சொல்லலாம். அப்போ இனிமேல் உங்கள் அப்பா அம்மாவுக்கு என்ன கொடுப்பீங்க? நல்ல இடத்த கொடுக்கணும். தாய் தகப்பனை கனம் பண்ணணும். செய்வேன்னு சொல்றோம். கையை ஓட்டி அல்ல சொல்லுங்க. நீ வாழ்ந்திருக்கும் போது அதை செய். அல்லேலூயா. நீ தாழ்ந்திருக்கும் போது அதை செய். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. செய்வேன்னு சொல்றவங்க நல்லா கையை ஓட்டி எப்படா போகட்டும் அப்படி நினைக்கப்படாது. அல்லேலூயா. அப்படி நினைச்சா ரெட்டிப்பான ஆசீர்வாதம் கிடைக்காது. எல்லாருமே பாருங்க. தாவீது பாருங்க. 1 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல வேகமா நான் நிறைய கொடுக்க முடியாது உங்களுக்கு. சரி பரவாயில்ல. தாவீது அவ்விடத்தை விட்டு மோவாபிலே சென்ற மோவாபின் ராஜாவை பார்த்து சொல்றான், தேவன் எனக்கு நடத்துவான்னு தெரியல, நீங்க என்ன செய்றீங்க? என் தகப்பனும் என் தாயும் எங்க அப்பாவையும் எங்க அம்மாவையும் உங்களிடத்திலே தங்கி இருக்கும்படி எங்க கொண்டு விடுறாங்க. நீங்க கொஞ்சம் வச்சுங்க. எங்க அப்பா, அந்த அப்பா யாரு? அந்த அப்பா யாரு? கரெக்டா சொல்ல முடியுமா? அந்த அப்பா யாரு? ஐயோ போட வெளியே. அந்த அப்பா இவனை போகலையே. போய் என்ன வைக்க போ டாடி இன்னைக்கு ஆடு எங்க பார்த்தா பெரிய கம்பை கட்டி ஆடுகளை போட்டு தோலை உரிச்சு பெரிய விருந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறான். விருந்து பண்ணிட்டு இருக்க அந்த தகப்பன் சின்ன பான பாசம் போடி ஆடு வைக்க போகணும். என்ன இவ்வளவு விருந்து போட்டு ஓரமா சாப்பிடுவேன் போட மிச்ச வீட்டு இருந்தா பார்த்து அப்படி பச்சனை அந்த அப்பாவை இவனுக்கு முன்னாடி இருந்த ஒருத்தனும் உட்கார வச்சு சாப்பாடு போடல. கவனிச்சிக்கலாம். அப்படியே என்ன தெரியுமா? பெற்றோர்களே, நீங்க யாரெல்லாம் என் மகன் என் மகன் அப்படின்னு சொல்லி கனமா நினைக்கிறீங்களோ, அந்த ஒரு பயம் உள்ள ஒரு நாள் உங்களை உட்கார வச்சு சோறு போடுறானோ போடலாம்னு எனக்கு தெரியாது. வேதம் சொல்லுது 6 ஜெயிச்சாண்டிக்கா வேலை வாங்கி கொடுத்தான். நான் எப்படி நினைச்சிருவான்? மூத்தவன் என்ன செய்யறான்? என் மூத்தவன் அங்க ராஜாங்கத்தை வேலை பார்க்கிறேன். வெரி குட். ராஜாங்கத்தை 6 பேர் அங்கதான் வேலை பார்க்கிறேன். 7வது கழுத தருதல ஆடு வச்சுட்டு விளக்கப்பட்டவன் ஒதுக்கப்பட்டவன். அப்ப அவன் சொல்லிருக்காம, எப்பா எனக்கெல்லாம் அவங்க பார்க்க எரிச்சலா வருது. என்ன வருது? அன்னைக்கு என்னை சாப்பாடு எடுக்காம போர் பண்ணல, உன்னை எதுக்கு நான் கூப்பிட்டு உட்கார வச்சேன்னு இந்த தாவீது சொல்லல. காரணம், அவன் ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை தேவனிடத்திலிருந்து எதிர்பார்த்தான். அல்லேலூயா. 12 கோத்திரத்துக்கு ராஜாவா மாறினா தன் குடும்பத்தில் எல்லா கஷ்டம் அவனுக்கு தெரியும். மனைவியான தூக்கி எறியப்பட்டான், பெற்றோர்களால் தூக்கி எறியப்பட்டான். அதனால விடல, கரெக்டா கொண்டு வச்சு செய்யலாம். சேஃப்டியா வச்சுக்கலாம். எப்படி அந்த அப்பா அம்மா அழுவாங்களா இல்லையா? கண்ணீர் வடிச்சிருப்பான். ஐயோ இந்த பிள்ளையெல்லாம் நான் இப்படி ஒதுக்குனேன், உட்கார வச்சேன். அதனாலதான் காண்டவனை பார்த்து என் இருதயத்துக்கு ஏற்றவன், தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனா இருந்த பிள்ளைகளை தேவன் நிச்சயமா ஏற்றுவா. கையை வைத்து அல்ல சொல்லமா, சத்தமா சொல்லும். அல்லேலூயா. அதான் எச்சரிப்பு கொடுப்பாரு. பவுல் சொல்லும் போது கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல கர்த்தர் தகப்பன் குறித்த காலம் வரைக்கும் கீழ்பட்டிருக்க வேண்டும். ஒரு காலம் இருக்கும். பிள்ளைகள் எனக்கெல்லாம் தெரியும், நான் பெரிய ஆளு இல்லை, உனக்கு ஒன்றும் தெரியாது. ஒரு காலம் குறிச்சு வச்சிருப்போம். அந்த காலம் வரும், ஆட்டோமேட்டிக்காக உனக்கு திறந்து விட்டுருவோம். நீ அப்போ போய் மேயலாம், சார் எங்கே வேணால் ரவுண்ட் போடலாம். ஆனால் அது வரைக்கும் பேசாம அடங்கி இரு. ஒரு குறிப்பிட்ட காலம் பேசலாம். காலுக்கு சில பேர் என்ன பண்ணாங்க, நான் அதனால தான் பார்த்தேன் காலம் வந்தாலும் நான் போறதே இல்லை. ஏன்னா உனக்கு வச்சு குடும்பத்துக்கு எப்படி நான் என்னால் நினைச்சு பாருங்க, கடைசி வரைக்கும் பார்க்க வேண்டியது. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. சரி பரவாயில்ல, ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 21வது வசனம். 4ஆவதாக
அப்பொழுது அவன் இவனை விட்டு அதே அதுக்குள்ளே இருப்பார். ஒரு ஏர் மாடை பிடித்து அடித்து ஏரின் மரப்பொட்டுகளால் இறைச்சி சமைச்சு ஜனங்களுக்கு கொடுத்தான். பாருங்க, ஜனங்களுக்கு அவன் கொடுக்கிறவன். ஆண்டவர் சும்மா இல்லை, அப்படியே நம்ம வீட்டில் வச்சு அப்படியே கப்புன்னு வச்சு சாப்பிட்றவன் அல்ல. அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. சில குடும்பங்கள் அப்படிதான். அன்னைக்கு வீட்டில் திடீர்னு வீட்டில் சிக்கன் சமைச்சிக்கிட்டு இருக்காங்க, அன்னைக்கு நான் உள்ள வந்துட்டு வேற யாராவது உள்ள வந்துட்டாங்க, அப்படியே தூக்கி கட்டி வண்டு கட்டி உள்ளே வச்சு விட்டு சாப்பாடு எடுத்து வச்சு சமைக்காது. அதை அப்படியே அமுத்திடுவோம் வாட வராமல். அப்படியெல்லாம் செய்யக்கூடாது. சொல்கிறேன் மாஸ்டர், நீங்கள் வந்தால் செய்ய மாட்டோம் அப்படின்னு. நான் வந்தால் செய்ய மாட்டேங்க. சில மற்றவங்க வந்தால் செய்வோம் இல்லையா? கொடுக்கணும், கொடுத்துப்பாரு. அதான் டெஸ்டிங்கே அதான் இருக்கும். சில வேலையை கொஞ்சமாக வாங்கி சமைச்சிருப்போம். அந்த நேரம் ஏதாவது ஒரு சூழ்நிலை ஒரு நாள் வந்திருப்பான், அதை தூக்கி முன்னாடி வச்சு பாருங்க. அதை விட்டு அந்த இடத்துல வசனம் பேசாது. என்ன வசனம்? உண்டி பிள்ளைகள். எப்பொழுதும் அதான் திருப்திலாம் தான் அடிக்கும். எவ்வளோ வச்சாலும் பார்த்தாது. உண்டி பிள்ளைகள் திருப்தி அடையிட்டு கொடுத்துப்பார். கொடுக்கிறவன் அதுல தான் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அவன் கேரக்டர் பாருங்க, கொடுக்கிறவனாக இருக்கிறான். ஆண்டவர் எல்லாத்திலையும் பாருங்க அந்த கொடுக்கிற கேரக்டர் இருக்கிறாங்கிற ரொம்ப டெஸ்ட் பண்ணுவார். ஒரு தலைவன் ஒருத்தர் வேகமா வருவான், வந்து கேட்பான். லூக்கா 18:18 நல்ல போதுகிறே, நித்திய ஜீவனை சுதந்திரிக்க நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்பான். அதுக்கு ஆண்டவர் சொல்வாரு, உபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயை அங்கே வரும் கணம் பண்ணுவாயா, நீ அறிந்திருக்கிறாயா கேட்பான். அவன் சொல்லுவான், நான் சிறு பிள்ளையிலிருந்து இதை கரெக்டாக செய்கிறேன். ரைட்டு ரைட்டு எல்லாம் இருக்கு உங்கள்கிட்ட. ஆனால் உங்கள்கிட்ட என்ன செய்ய சொல்றாரு? உனக்கு உண்டானவைகளை விற்று கொடுக்கிறவனாய் மாறுகிறார். அப்ப அவன்கிட்ட என்ன கேரக்டர் இல்ல? கொடுக்கிற புத்தி இல்ல. கொடுக்கிற புத்தி இல்லாதவனுக்கு நித்திய ஜீவன் கிடைக்காது. அதை கேட்டவுடனே ரைட் ஆண்டவரே கொடுக்கிறேன் என்று அவன் சொல்லல. உடனே அவன் ஐஸ்வர்யவனாய் இருந்தபடினாலே அவன் துக்கமுடவனாய் போயிட்டான். ஆண்டவர் பார்க்கிறாரு, ஏன்னா இவ்வளவு கோடிக்கணக்கில் சொத்தை வச்சுக்கிட்டு இதுல நீ ஆண்டவர் கொடுக்கறதுக்கு என்ன, ஏன் கொடுக்க மாட்டேங்கிற? கொடுக்காம அப்படி இருந்தா நீ அப்படியே பொப்புடு சென்று போயிட்டேன்னா என்ன பண்ணுற? மொத்தமாக வந்து அழுட்டி போயிடுவான், சுருட்டிட்டு போயிடுவானே. கொடுத்தா கூட ஆசீர்வாதம் அவர் சொல்லிட்டு சொல்வார், ஆண்டவரே என்ன ஐஸ்வர்யா தேவடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். ஊசியின் காதிலே ஒட்டவன் நுழையலாம் போல, ஆனா இவன் நுழையவே முடியாதுங்கிற வார்த்தை சொல்லிட்டு ஆகியும் மனுஷரால் இது கூடாது அப்படிங்கிற வார்த்தை சொல்லுவார். அப்படின்னு ஆண்டவர் ஞாபகம். ஒருத்தர் இருக்கிறான், ஆண்டவருக்கு தெரியும் ஒரு ஆள் ஐஸ்வர்யவான் இருக்கிறான். அவன் பாருங்க, அப்படி நான் சொல்லவே இல்லை. லூக்கா 19:2-8 அவன் ஐஸ்வர்யவான், சகையு ஐஸ்வர்யவனாக இருக்கிறான். ஆனா அவன் சொல்றான், நான் ஏழைக்கு என் ஆசிய பாதியை கொடுக்கிறேன் என்று 8ஆம் வசனத்தை சொல்றான். அதனால ஆண்டவர் சொல்றாரு, கொடுக்கிற ஒரு சுபாவத்தை ஆண்டவர் அங்கே காண்பிக்கிறார். 22-27 சொல்லுவோம், தரித்திரனுக்கு கொடுக்கிறவன் தாழ்ச்சி அடையான். இந்த வார்த்தையை பார்க்கும்போது நல்லா இருக்கு. தரித்திரனுக்கு 28-27 தரித்திரனுக்கு கொடுக்கிறவன் தாழ்ச்சி அடைவான். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். ஆண்டவர் மேய்ப்பராய் இருக்கிறவனு தாழ்ச்சி அடைய மாட்டான். தரித்திரனுக்கு கொடுக்கிறவனே கர்த்தர் தாழ்ச்சி அடையவே மாட்டான். கொடுக்கிற சுபாவம் யாருக்கு இருக்கிறதோ அவங்களுக்கு 2 ரெட்டிப்பா வந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. ஐயோட்டி அல்ல சொல்லுமா, அல்லேலூயா. கடைசியாக 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே, அப்பொழுது யோசபாத் அவனை நோக்கி, கர்த்தருடைய வார்த்தை அவனிடத்தில் இருக்கிறது என்றான். கர்த்தருடைய வார்த்தை அவனிடத்தில் இருக்கிறது என்றான். தேவனுடைய வார்த்தை ஒவ்வொருவர் உள்ளத்திலே இருக்கணும். உங்க இருதயத்துல கர்த்தருடைய வார்த்தை இருக்கணும். கர்த்தருடைய வார்த்தை யாருடைய இருதயத்துல இருக்கிறதோ அவர்களுக்கு நிச்சயமாய் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுக்கும். வசனத்துல பேசணும், அதாவது கேட்டா வசனம் சொல்லு. வசனத்தை எடுத்து இருதயத்தில் நிறைவினா வாய் பேசும். ஆண்டவர் கட்ட வார்த்தை எதிர்பார்க்கிறார். உபாகமம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே, இன்று நான் உனக்கு கட்டளை இடுகிற இந்த வார்த்தைகளை உன் இருதயத்தில் இருக்க கடவுள்னார். அப்ப இருதயத்துல வசனத்தை படிங்க, சங்கீதத்தை படிங்க. 4 வசனத்தை மனப்பாடம் பண்ணி உள்ள போடும். 1 மணி நேரம் 2 மணி நேரம் பாடம் படிப்பீங்க. அப்படியே படிச்சு மார்க் எடுக்கும். சரியா ஏறலையா சங்கீதத்தை படி. கர்த்தர் மேய்ப்பராக இருக்கிறான்,
அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் வைத்து வசனத்தை உள்ள போடு. இந்த வசனம் உள்ள போனா உன்னுடைய ஞாபக சக்தி குறைஞ்சிருக்கு பாருங்க, அதை கூட்டி கொடுக்கும். கையோட்டி எல்லாம் சொல்லலாம். அடுத்து பாடம் ஈஸியாக படிப்பேன். அந்த ரகசியம் தெரியல, இப்போ க்ளீன் பண்ணி விட்டுரும். ஒரு ராக்கெட் மாதிரி இருக்கும் இல்லையா அந்த செல்ஃபோனில், க்ளீனிங் அப்படின்னு சாஃப்ட்வேர் க்ளீன் பண்ணுற மாதிரி வசனம் போட்டேன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யும், மைண்டில் உள்ளதை அசுத்தங்களை க்ளீன் பண்ணி பாடம் படிக்க லகுவாக மாற்றிடும். இருதயத்தில் யார் என்ன இருக்கணும், கர்த்தருடைய வார்த்தை இருக்க வேண்டும். அல்லேலூயா. கையோட்டி அல்ல சொல்லமா. கடைசி உபாகம் 6ஆம் அதிகாரம் 10, 11 வாசிங்க, முடிச்சிருவோம். உன் தெய்வனாகிய கர்த்தர் உனக்கு கொடுப்பேன் என்று ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர் ஆணையிட்ட தேசத்தை உடைய பிரவேசி நீ கட்டாத வசதியான பெரிய மழை. அப்படின்னு என்ன அர்த்தம்? இனிமேல் நம்ம கட்டாததெல்லாம் கிடைக்க போகுது. கட்டித்தான் கிடைக்கும். கட்டதான் கிடைக்கிறேன். நீங்க கட்டுனா கட்டாததெல்லாம் கிடைக்கும். ஐயோ சொல்லுங்க. கட்டுனா கட்டாததெல்லாம் கிடைக்கும். அல்லேலூயா. கட்டாம இருந்தீங்கன்னா நீ கட்டித்தான் குடியிருக்கணும். அல்லேலூயா. ஐயோ அல்ல சொல்லுங்க. நீ கட்டாத ஒரு நம்ம கண்டிப்பா பாருங்க. நான் கட்டும்போது அப்படி யாரோ வந்து வாழ போறான். விளக்குதா? விளக்குறோம். அல்லேலூயா சொல்லுங்க. கட்டாத வீடுகள் கிடைக்கும். அடுத்த வாசிங்க. நீ நிரப்பாத சகல நல்ல வஸ்துகளாலும் நிரம்பிய வீடுகளையும். நீ நிரப்பாதன்னா இன்னைக்கு ஒரு 2 சேர் வாங்குறதுக்கு தோத்திரம் பண்ணி ஒரு சோஃபா செட் வாங்க முடியலன்னா நீ போற வீட்டுல என்ன இருக்கும்? வஸ்துன்னு என்னது? கார்னர் சோஃபா, சிங்கிள் சோஃபா, லாங் சோஃபா எல்லாம் கிடக்கும். டிவி கிடக்கு, அது கிடக்கு, எல்லாம் கிடக்கும். யூஸ்லெஸ்ஸா கிடக்கு. நீ தான் போய் என்ன செய்யணும்? யூஸ் பண்ணி ஆகணும். வெளியே இல்லை. வெட்டப்பட்டிருக்கிற துறவுகள், நடாத திராட்சை தோட்டங்கள், ஒலிவ தோப்புகள் எல்லாத்தையும் அவர் உனக்கு கொடுப்பதினால் நீ சாப்பிடணும். திருப்தியா சாப்பிட ஒண்ணுமே இல்லை. ஃபர்ஸ்ட் கவலை முடியாது. திருப்தியா சாப்பிடுவேன். 12 வசனம். நீ அடிமைப்பட்டிருந்த வீடாகிய எகிப்து தேசத்தில் இருந்து உன்னை புறப்பட பண்ணின கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கை. ஆண்டவர் மாத்திரம் மறந்துடாம என்ன செய்ய? எச்சரிக்கையா இருக்கணும். அல்லேலூயா. ஐயோ வார்த்தை அல்ல சொல்லுமா. அல்லேலூயா. அதாவது நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு போதித்து உன் வீட்டில் உட்கார்ந்து இருக்கிற போதும் வழி. அது எந்த வசனம்? இந்த வசனத்தின் பிரகாரம் பெற்றோர்கள் நீங்க நடக்கிறீங்களா? நடக்கிறேன் சொல்லுவேன் அப்படின்னா ஒரு அலையா சொல்லுங்க. இனிமேல் நடப்பேன்னு சொல்றவங்க அலையா சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி கேட்கல. ஏன்னா இனிமேல் என்ன? உன் பிள்ளைகளை கருத்தாய் போதித்து வீட்டில் உட்கார்ந்து இருக்கும் போது தாயும் மகளும் என்ன பேசுறீங்க? தாயும் மகளும் என்ன பேசுறீங்க? ஏடி பார்த்துக்க. ஆமா, எச்சரிக்கை. அப்படியே என்ன பேசுறேன்? கருத்தாய் போதிக்கிறேன். சரி மம்மி அப்படிமா. உன் வீட்டில் உட்கார்ந்து இருக்கும் போது என்ன பேசுறேன்? 2வது இப்படி இடைக்கு நடந்து போகும்போது என்ன அதை வாங்கிட்டியா, இதை வாங்கிட்டியா, அப்படி பேசுறியா? என்ன பேசுற? கர்த்தருடைய வார்த்தையை பேசுறியா? வழியில் நடந்து போகும்போது என்ன பேசிட்டு போறீங்க? உங்களுக்கு தான் வெளிச்சம். அடுத்து படுக்கும்போது ஐயோ ஏமா காலையில ஒரே ரெக்கார்டு ஓடிட்டு இருக்குது. படுத்துக் கொள்கிறோம். சரி, எந்திரிச்ச உடனே இந்த டைம்லாம் அவைகளை குறித்து எவைகளை குறித்து ஆண்டவர் இயேசுனுடைய வசனத்தை குறித்து பேசணும். அப்படி பேசினா உனக்கு கானான் தேசம். இப்படி பேசினா தான் கானான் தேசம். இப்படி பேசினா தான் நீ கட்டாத வீடு, நிரப்பாத திராட்சை எல்லாம் உனக்கு அல்லகோலமா கிடைக்கும். கையை வச்சு அல்ல சொல்லமா. அதை விட்டு நீ இதுங்களை ஆண்டவரை பத்தி பேசினா கர்த்தர் என்ன செய்வாங்க? அவர் கொடுப்பார். அப்படிதான் அவர் கொடுக்கிற தேவன். வார்த்தைகளை பத்தி பேசுங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம். அல்லேலூயா. நாம் எழுந்திருந்து நாம் சொல்லித்து முடிப்போம். எல்லாம் எழுந்திருந்து ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை தேவன் உங்களுக்கு கொடுக்க போகிறார். எல்லாம் எழுந்திருந்து தயவு செய்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல ஆண்டவருக்கு கேட்ட சத்தியத்தை நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. ரெட்டிப்பான ஆவியின் வரத்தை எலிசா பெறுவதற்கு ஆண்டவரே 5 காரியங்களை செய்தான்.
அபிஷேகத்துக்குள்ளே தன்னை அர்ப்பணித்திருந்தான், ஊழியம் செய்தான், தகப்பனையும் தாயையும் கணம் பண்ணினான், ஜனங்களுக்கு கொடுக்கிற தன்மை உடையவனாய் மாறினான். கர்த்தருடைய வார்த்தை அவன் இருதயத்திலே பதித்துக் கொண்டான். அப்பொழுதுதான் நீங்க அவனுக்கு இரட்டிப்பான நன்மை கொடுத்தது போல வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இன்றைக்கு இரட்டிப்பான நன்மையை பெற்றே ஆகணும். ஆண்டவரே, இரட்டிப்பான நன்மையை தருவேன் என்று சொன்னீரே, அது இன்னைக்கே கொடுத்துருங்க. அது இப்பவே இறங்கணும். இப்பவே ஒவ்வொருவர் மேலும் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய கரம், பரிசுத்த ஆவியுடைய வல்லமை இன்னைக்கு இறங்கி இரட்டிப்பான நன்மையை பெற்றுக்கொண்டுதான் போக போறீங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே, என்னை இரட்டிப்பான நன்மையை ஆண்டவரே எனக்கு கொடுங்கப்பா. இரண்டத்தனையான ஆசீர்வாதம். எலியாவை நோக்கி கேட்ட பொழுது வானத்தில் இருந்து ஆண்டவரே இயேசு அக்கினி ரதத்திலிருந்து அந்த சால்வை கீழே விழுந்த பொழுது அவன் மேல் அதை எடுத்த பொழுது ஒப்பா இரட்டிப்பான வரத்தை கொடுத்தது போல இன்றைக்கு இப்ப ஆண்டவரே அக்கினி ரதத்தில் இருந்து ஆண்டவரே ஒரு வல்லமை இறங்கி ஆண்டவர் இரட்டிப்பான வரத்தை ஒவ்வொருவர் மேலும் இறங்கத்தக்கதா நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி பெற்றுக் கொள்வோமா? இது சரியான நேரம், இரட்டிப்பான வரத்தை பெறுகிற நேரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தருவேன் என்று சொன்னீரே, நன்மையை தருவேன் என்று சொன்னீரே, இப்பவே கண்டிடுங்க, இன்னைக்கே கண்டிடுங்க, உண்மைதான் நம்பியிருக்கே, அற்புதங்கள் சொல்லுங்க, உண்மைதான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு நம்பிக்கையை உமக்கு சொல்லுவோம். நம்பிக்கையை உமக்கு சொல்கிறார், என் புகழிடமே உமக்கு சொல்கிறார், உம்மைத்தான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் சொல்லுங்க. ஆண்டவரே, அற்புதம் எனக்கு தேவை, இன்னைக்கு இரட்டிப்பான நன்மை எனக்கு வேணும் ஆண்டவரே. அதிசயம் நடத்திடுங்க. சொல்லுங்க, 100க்கு 100 தொழில எல்லா விதத்திலும் ஆசீர்வாதம். மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல், மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திருங்க, உயர்த்தி வைக்கிடுங்க, உதவி செய்திருங்க. எல்லா சத்தத்தை உயர்த்தி நீங்க பாட அல்லவத்திலிருந்து அபிஷேக சாமி விழுந்து கொண்டிருக்கிறோம். எனக்கு செய்யுங்கப்பா, உம்மை நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா, உம்மை நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா, உம்மை நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. சொல்லுங்க, அதிசயங்கள் செய்பவரே, சேர்ந்து பல நன்மையை தருவேன் என்று சொன்னீரே, பல நன்மையை தருவேன் என்று சொன்னீரே, இன்னைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க, இன்னைக்கே தந்திடுங்க, இப்பவே உண்மைதான்.
இரட்டிப்பான நன்மையை கர்த்தர் கொடுப்பேன் என்று சொல்லிட்டார். மனுஷன் தான் மாறுவான். மனுஷன் தான் கொடுப்பேன் என்று சொல்லி கொடாமல் இருக்கிற வஞ்சகன். என் தேவனோ மனம் மாற மனுபுத்திரன் அல்ல. அவர் கொடுப்பேன் என்று சொன்ன தேவன் இன்றைக்கு விசுவாசிக்கிற உங்களுக்கு அவர் கொடுத்து விட்டார். விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி பெற்றுக்கொள் 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 பெற்றுக்கொள். கைகளை தட்டி விசுவாசிக்க. கர்த்தர் எனக்கு இரட்டிப்பான நன்மை கொடுத்தார். கர்த்தர் எனக்கு இரண்டத்தின் ஆசீர்வாதத்தை கொடுத்தார். யோபுவுக்கு இரண்டத்தின் ஆசீர்வாதத்தை கொடுத்த தேவன், யாக்கோபுக்கு 2 பரிவாரங்களை கொடுத்த தேவன், எலிசாவுக்கு இரட்டிப்பான வரத்தை கொடுத்த தேவன். அவர் உண்மை இல்லவே, அவர் உண்மை இல்லவே, அவர் வாக்கு மாறாதவர், அவர் வாக்கு தத்தம் பண்ணினவர், உண்மை இல்லவர். அவருடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. நன்றி ஆண்டவரே, எங்க மேல இரட்டிப்பான வர இறங்கிருச்சு. இனி நீ அடிமை இல்லை. இனி நீ சாபத்தீடான பிள்ளை இல்லை. நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளை. உன்மேல் தேவனுடைய அபிஷேகம் இருக்குது. உன்மேல் தேவனுடைய கலை இறங்கி இருக்குது. கர்த்தர் உன்னை இரட்டிப்பான நன்மையாலே நிரப்பி விட்டார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். எல்லாரும் வலதுகை உயர்த்தி, எல்லாரும் வலதுகை உயர்த்தி சொல்லுங்க. வழியே வரும். வேற எதுவுமே இல்லை. ஆண்டவர் சொல்றார், நாம இயேசு நாம தான், வேற எதுவுமே இல்லைங்க. எல்லா நாமத்துக்கும் மேலான நாம இயேசு நாமம் தான். இந்த இயேசு நாமத்தை சொல்லிட்டாவே போதும். சொல்லிக்கொண்டே இருந்த அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. வலதுகை உயர்த்தி இயேசுவே இயேசுவே, தாவீது குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொன்ன உடனே கண் திறக்கப்பட்டது. இயேசுவே என்று சொன்னால் அற்புதம் நடக்கும். இயேசுவின் நாமமே சப்பானியை பலப்படுத்தியது. இயேசுவே, இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம். எல்லாரும் கையை வைத்து சொல்லி நாம் முடிக்க போகிறோம். இயேசு என்னும் நாமம் என்றும் நமது நாவில் சொல்ல சொல்ல எல்லாம் நடக்கும். சொல்ல சொல்ல எல்லாம் நடக்கும். என்று அனைத்து ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இன்றைக்கு விட்டத்தனையான ஆசீர்வாதத்தை கொடுத்து அனுப்புவதற்காக நன்றி செலுத்துகிறேன். எங்களை ஒற்றுமுடைய தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். அந்த ஒவ்வொரு பிள்ளையும்
பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆசீர்வதித்து அனுப்புகிறேன். நீங்கள் கர்த்தரும் அருட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே